வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் ஆரஞ்சு பழம் வைத்து செய்யும் இந்த கேசரி மிக டேஸ்டியாக இருக்கும். நாம் ஆரஞ்சு பழத்தை நறுக்கி பிழிந்து சாறை எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது ஜூஸியாக இருப்பதால் நம் கையிலே பிழிந்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், 2 பழத்திற்கு இந்த அளவு ஜூஸ் வரும். நாம் கடாயில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி விடலாம். நாம் இந்த அளவு நெய் ஊற்றி இதில் முந்திரி பருப்பு, கிஸ்மஸ் பழத்தை போட்டு நாம் வறுத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், முந்திரி பருப்பு இந்தளவு பொன்னிறம் ஆனவுடன் நாம் கிஸ்மஸ் பழத்தை சேர்த்து விடலாம். நன்றாக உப்பி வரவும் நாம் ஒரு பிளேட்டில் மாற்றி விடலாம். நாம் முந்திரி பருப்பு வறுத்த கடாயிலே 1 கப் ரவையை வறுத்து விடலாம். ரவை நன்றாக வாசனை வரும் வரை நாம் வறுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரவை இந்த அளவு நன்றாக வறுபடவும் நாம் 2 கப் தண்ணீரை கொதிக்க வைத்து இதில் சேர்க்க வேண்டும். நாம் நன்றாக கிளறி விட வேண்டும். இது ஒரு 2 நிமிடத்திலே நன்றாக வெந்து வந்தது. நாம் இந்த சமயம் ஆரஞ்சு ஜூஸை சேர்த்து விடலாம். இதனுடன் சிறிது குங்குமப்பூ, ஏலக்காய் நாம் சேர்த்து விடலாம். நாம் இந்த சமயம் சிறிதளவு ஃபுட் கலர் சேர்த்து விடலாம். நாம் ஆரஞ்சு ஃபுட் கலர் சிறிது சேர்த்து விடலாம். நாம் நன்றாக கிளறி இதில் 1 கப் ஜீனி சேர்த்து விடலாம். ஒரு கப் ரவைக்கு இந்தளவு ஜீனி சரியாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், ஜீனி நன்றாக மிக்ஸ் ஆகவும் நாம் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து தாளித்த முந்திரி பருப்பு, கிஸ்மஸ் பழத்தை இதில் சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபுட் கலர் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்து விடலாம். குங்குமப்பூ டேஸ்ட்டே இதற்கு அருமையாக இருக்கும். ஆரஞ்சு ஜூஸ் வாசனையே இந்த கேசரிக்கு மிக அட்டகாசமாக இருக்கும். இப்பொழுது நாம் வறுத்த முந்திரி, கிஸ்மஸ் தூவி இதனுடன் 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்து விடலாம். இந்த அளவு நெய்யே போதுமானது. ஃப்ரெண்ட்ஸ், அருமையான ஆரஞ்சு கேசரி ரெடி. இப்பொழுது நாம் சர்வ் செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேசரி மிக டேஸ்டியாக இருக்கும்.